அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து தொடங்கிடலாமா? பெரிய சம்பவம் இருக்குங்க. எனக்குள்ளே ஒரு கில்ட்டி இருக்குங்க. கில்ட்டியோ பல்ட்டியோ அதை பற்றி நம்ம ரொம்ப தீவிரமாக பார்க்க போகிறோம். துப்பாக்கி சூடு நடத்திய அந்த தீவிரவாதி கண்ணை முழிச்சிட்டானோ. கண்ணை முழிச்சதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன? இன்றைக்கி ஐரோப்பாவை ஸ்மால் பிக் அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனம் ஒன்று சொல்லியிருந்தார், குறிப்பாக புடின் அவர்கள். அப்புறம் பங்களாதேஷில் நடந்த நிகழ்வுகள் என்ன? இந்தியனுடைய தூதரகத்தை அடித்து நொறுக்கிற அளவுக்கு தயாராகிட்டாங்க. அந்த அளவுக்கான வெறுப்பு மனநிலையில் ரொம்ப தயாராக இருக்காங்க. இந்தியாவை ஒத்தைக்கு ஒத்த வாங்கன்றாங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம். அந்தளவுக்கு ரொம்ப வெறுப்பு மனநிலையில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம். வாங்க, ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த உண்மைக்கான வீடியோ பதிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஸோ மிக முக்கியமான பதிவாக நான் பார்க்குறேன் இன்றைய பதிவு. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த இன்ஃப்ளூயன்ஸா இல்லை இங்கே இருக்கிறவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸா, இது நான் 2 ஆங்கிளில் பிரிச்சுறேன். அதை நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இதுக்கான விடைகளை கொடுங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு கொசுவர்த்தி சுருள். இப்போ நம்ம பழைய காலத்தில் பழைய படத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மேலே ஆனாந்து பார்த்தா ஒரு ரிமைண்டர் ஒன்று வரும். கொஞ்சம் கொசுவர்த்தி சுருளும் அதுக்கப்புறம் அப்படியே பழைய ஃப்ளாஷ்பேக் போகல. அந்த மாதிரி நானும் இப்படி அனாந்து பார்க்குறேன். உங்கள் முன்னாடி இப்படி கொசுவர்த்தி சுருள் சுற்றுதா, இப்போ ஒரு ரிமைண்டர் போட்டுடலாமா? ரைட், போட்டுட்டுனா அப்படி இந்த வீடியோ பதிவு பாருங்கள். உண்மை பொய்யை நம்ம நம்புறதையும் தாண்டி இன்றைக்கி எக்ஸலத்தில் ஹைதராபாத்தினுடைய காவல்துறை வெளியிடுறாங்க. இதில் கூட எந்த சிம்பிள் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இருக்கிற தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன். இது ஹைதராபாத்தினுடைய காவல்துறை தெரிவிக்கப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அடுத்தடுத்து வெளியிட்டிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோ பதிவில் என்ன போட்டிருக்கேன்? தெலுங்கானா காவல்துறை அறிவித்ததாக. பட் எந்த ஒரு சிம்பிள் எதுவுமே இல்லை. பெரும்பாலான ஊடகங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆனால் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? ரைட். அதற்கான உண்மை தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தெலுங்கானா காவல்துறை அப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணவும் இல்லை, அது முழுக்க ஃபேக்குன்ட்டாங்க. நான் நிறைய பத்திரிகைகள், இது தினமணி பத்திரிகை, இதில் கூட நான் மேலே பார்த்தேன். நான் அந்த நியூஸை அப்படியே பார்க்க முடிஞ்சது. சரி, நான் தான் அப்படின்னா எல்லா நியூஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் 100% யாருமே மிஸ் பண்ணவே இல்லை. இந்த ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இந்தியர் அப்படின்ற ஒரு தகவலை ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் வெளிப்படையாகவும் இந்த நியூஸை சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் தெலுங்கானா காவல்துறை அறிவித்ததாக எப்படி ஒரு சம்பவத்தை எப்படி எல்லா ஊடகத்தையும் நம்ப வச்சு உடனடியாக ஒரு ஃபேக் நியூஸை நெரேட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 2 ஆங்கிள், அப்போ வருங்காலங்களில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட் அந்த அளவுக்கு செய்திகள் அடிநாளம் வரைக்கும் போய் ரீச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வேரூன்றி இருக்கான்றது ஒரு ஆங்கிள். இல்லை இங்கே இருக்கிறவங்களே பாகிஸ்தான் நல்லவங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு செய்தியை ரொம்ப சீக்கிரம் வேகமாக பரப்பணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்களாம். அது எனக்கு புரியல. ஆனால் இன்னும் நான் இப்போ கூட சொல்கிறேன், ஆஸ்திரேலியானுடைய காவல்துறை இன்று வரை அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் அவர் இந்தியாவுக்கு தன்னோட போனார் அப்படின்ற தகவலை எதுவுமே சொல்லலை. ஆனால் மறுபடியும் எல்லா ஊடகங்களும் இந்தியாவுக்கு 6 தடவை வந்தார், இந்தியாவுக்கு 7 தடவை வந்தார், கிட்டத்தட்ட பயிற்சி எடுத்தாருன்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் இருக்கிறது. அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரமாக அமைந்து விட்டதோ அப்படின்னு கூட நினச்சேன் நான். ஸோ நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதான்றதில் ரொம்ப என் லைஃப்பில் இது எனக்கு 2வது லெசன். இது முதல் லெசன் எங்கே அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் நான் கற்றுக்கிட்டேன். 2வது நாள் தாக்கல் நடத்தும் போது, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மீது அப்படி ஒரு தாக்குதலே நிகழ்த்தலை. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த ஊடகமும் தாக்குதலே நடத்தி பாகிஸ்தானையே பிடிச்சிட்ட மாதிரி பேசினாங்க. அந்த ஒரு தகவல் நான் வீழ்ந்துட்டேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தேன். இன்றைக்கி நான் 2வது மன்னிப்புன்னு கேட்க முடியாது, எல்லாம் வேறு வழி தெரியல ஆத்தான்ற மாதிரி தான். பட் இந்த அளவுக்கு ஏன் இந்த அவசரம் அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்த்தேன் நான். ஆஸ்திரேலியாக்காரங்க கம்முன்னு இருந்தால் கூட நம்ம ஊடகங்கள் ரொம்ப இந்தியராமே அப்படின்ற மாதிரி திருப்பி போட்டு காட்டுட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, அப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்லாமிக் டெரரிசம்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னார்.
ஏன்னா இனி வெஸ்டர்ன் நாடுகளில் பறந்து விரிந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. அப்போ நிறைய கமெண்ட்லாம் பார்த்தேன் நான், ஏன் அரபு நாடுகள் வந்து ஒரு வார்த்தை கூட இதை திறக்கலை? அவர் வந்து இஸ்லாமிக் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு கண்டனம் கூட இது வரைக்கும் எந்த இஸ்லாமிக் நாடுகளும் எந்த அரபு நாடுகளும் ஏன் தெரிவிக்கலை அப்படின்னா, இந்த சம்பவத்தை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு நான் ரஷ்யா கிட்ட வரேன். நான் ரஷ்யாவில் ஹனுக்கா செலிப்ரேஷன், அதாவது கேண்டில் லைட்டு, இந்த கேண்டிலில் விளக்கேற்றுவாங்கள்ல, லைட் ஏற்றுவாங்கள்ல, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? சீரியஸ் த்ரெட்டு, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விடுமான்ட்டு. அப்புறம் போலந்தில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரர் அட்டாக் அட் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக எடுத்திருக்காங்க. அதனால் அங்கே எந்த நேரத்தில் நடக்கலாம், அதனால் ரொம்ப ஹை அலர்ட்டு, ஒரு சில கைதுகள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து ஆஸ்திரியாவில் 2 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க பவ்ரியா மார்க்கெட் பக்கத்தில் குறிப்பாக கிறிஸ்மஸ் அட்டாக் பண்ணுவதற்காக. அவங்க யார் அப்படின்னா ப்ரோ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரியாவில் கைது செய்யப்பட்டவங்க. அடுத்து ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பாரிஸில் நடந்த அந்த நியூ இயர் செலிப்ரேஷனும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் கேன்சல் பண்ணிட்டாங்க முதல் முறையாக. காரணம் என்ன? அது இஸ்லாமிக் வந்து அட்டாக் நடத்துவாங்கன்றதுனால. லண்டன் யூகே என்ன பண்ணுறாங்க, டைட் அண்ட் செக்யூரிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கூடுதல் தகவல். அமெரிக்காவுக்குள்ளார நியூ ஆர்லாண்ட் குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கம் இதில் தீவிரவாதிகளை வந்து 3 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்கன்னா அந்த புகைப்படங்கள் கூட பார்க்க முடிஞ்சு, நான் அது முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். நான் நியூயார்க்கில் வந்து ரொம்ப டைட் செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அட்டாக் நிகழ்த்துற ஒரு கண்டிஷன்லேருந்து தடுத்துருக்காங்க. அது லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த ப்ரோ பாலஸ்தீன் குரூப் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து கைது பண்ணாங்க இல்லையா, என்னென்ன அவங்ககிட்டருந்து எடுத்தாங்கன்றதை பார்க்க முடியுது. நான் அவங்க அடுத்தது காட்டுறேன். அடுத்து ஜெர்மனி வாங்க. ஜெர்மனிக்குள்ளார சுற்றியும் ஜெர்மனி, வாஷோம், இது எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா இன்னுமே ஒரு சில மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? சீரியஸ் த்ரெட்டு, எந்த நேரத்தினாலும் ஏதாவது ஒரு தாக்கம் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சிட்னியில் நடந்தது. இது வந்து வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் சம்பவம். இப்போ குறிப்பாக நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ இந்த த்ரெட்டுனால ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளுமே வந்து பதற்றத்துலேயும் ஒரு பீதியிலையும் எங்கேயாவது நிகழ்ந்து விடுமா, நிறைய இடம் அடுத்தடுத்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா சேம் தான். அதாவது இப்போ இஸ்ரேல் காசா விவகாரம் என்னாச்சு அப்படின்னா, அது முத்தி வெளியே வந்து அது தனி மனிதனுடைய வெறுப்பாக மாறி, குறிப்பாக அந்த ப்ரோ பாலஸ்தீனுடைய நபர்களை ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் கொண்ட ஒரு சில தீவிரவாத எண்ணம் கொண்ட நபர்கள் ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் நிறைய கமெண்டில் கூட பார்க்க முடிஞ்சது, எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மக்களை கொண்டுட்டாங்கன்னா எனக்கு ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்ற எந்த மாதிரி நபர்களை வந்து சர்வசாதாரணமாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஐரோப்பா முழுவதும் பரவி விரைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த மைக்ரன்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இது பெரிய சீரியஸ் கன்சர்னாக பார்க்க போகிறாங்க. இது கூடுதல் தகவல். அது இல்லாமல் அமெரிக்காவோட FBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரோ பாலஸ்தீன் கிட்ட கிட்டத்தட்ட 4 பேர் கைது பண்ணவங்களோட ஃபோட்டோவும் வெளியிட்டு அவங்கக்கிட்ட பொட்டாசியம் நைட்ரேட்டும் PVC பைப்பும் அப்புறம் சார்கோல் அப்புறம் சல்ஃபர் பவுடர் வெடிப்பதற்கு தேவையான என்னென்ன வெடிமருந்துகள் இருக்கோ அப்புறம் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து கைப்பற்றியதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி யூகே வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க. யூகேனுடைய 2 பிரிட்டிஷனுடைய பர்சன், அதாவது மிலிட்ரி பர்சன் வந்து லெபனான் மன்னாக இருந்திருக்கிறாரு. அது இல்லாமல் ஹெஸ்புல்லானுடைய மெம்பர்ஷிப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. அவங்க பர்டிகுலராக லீவெல்லாம் எடுத்து மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க மிலிட்ரியில் போயிட்டு அவங்க ட்ரைனிங் கேம்பே அட்டன் பண்ணி வந்திருக்காங்கன்றது இன்றைக்கி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க யூகே. அதனால தான் யூகே வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் த்ரெட்டாக பார்க்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவில் கூட பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் இஸ்ரேலை சார்ந்த சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு காவல்துறை வந்து சுற்றியும் பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, 25 பேர். பட் என்ன அப்படின்னா சன் நியூஸில் எந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் போட்டாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இதெல்லாம் புரியுதில்லை, இந்த அளவுக்கான ஒரு சீரியஸ் த்ரெட்டாக இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேல் காசா வார் வந்து முழுமையாக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையின் வெளிப்பாடு ஹனுக்கானுடைய தாக்குதல், அந்த ஹனுக்கா செலிப்ரேஷனுடைய தாக்குதலாக பார்க்கலாம். இப்போ இந்த நவீத் அக்ரம் என்ன பண்ணிட்டான், கண்ணை முடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நல்லா தான் இருக்கிறான், இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விகளாக பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஐசியூவிலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. தம்பி போப்பா அவன் கேள்விக்கு பதில் சொல்லுவான்ற மாதிரி மாற்றி விட்டாங்க. அவன் மேலே 15 கவுண்ட் ஆஃப் மர்டர் கேஸ் 15, 59 அஃபென்ஸ், மீதி ரவுண்டு சுட்டான் இல்லையா, அது வந்து அஃபென்ஸாகவும் அவன் மீது டெரரிஸ்ட் ஆக்டின் அடிப்படையில், அதாவது தீவிரவாதி என்ற அடிப்படையில் கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கூடுதல் தகவல். அவனுடைய அப்பா சஜித் அக்ரம் வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த ஒரு சார்ஜ் ஷீட்னு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவுக்கு போனார் அந்த மாதிரி தகவல்லாம் வெளியிடல. ஆனால் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறார், பயிற்சிகளை பெற்றிருக்கிறார். இந்த நவீத் அக்ரம் வந்து கண்காணிப்பு வளையத்தில் இருக்க வேண்டிய நபர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ பார்க்கலாம், இன்னும் முழுமையான விசாரணை எதிர்பார்க்குற, எப்போ வரும்னு தெரியல, வந்தது அப்படின்னா உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம கொஞ்சம் தள்ளி போனோமா, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி இஸ்ரேலை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அவங்களுடைய அணுக்கா செலிப்ரேஷனில் இஸ்ரேல் வந்து அந்த கோலனைட்ஸ் பகுதியை வந்து அவங்களது உறுதாக்கினதுக்கு நான் தான் முக்கிய பொறுப்பு, நான் தான் அவங்கள எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஏன்னா 70 வருஷம் அதுக்காக வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 70 வருஷம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால அந்த கோலனைட்ஸ் கொடுத்த மிக முக்கிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்தா பல ட்ரில்லியன் இருக்குது, அதை கூட நான் கொஞ்சம் திருப்பி கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நக்கல் கடிக்கிறார். அதாவது ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு 70 வருஷத்துக்கு முன்பு நான் ஒரு இடத்துல லேண்டு வாங்கி போட்டேன்னா இன்றைக்கி அந்த லேண்டோட மதிப்பு பல ட்ரில்லியன் இருக்குன்றார்ல, அந்த மாதிரி நான் தான் கொடுத்தேன்றாரு. சரி, அதோட விட்டாரா? பக்கத்தில் இருக்கக்கூடிய உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் மக்கள் ஓடி வந்து அமெரிக்காவில் முதல் ஜூஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்ல உடனே, நான் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் இனி எந்த ஜூஸ் மக்களையும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க தான் இந்த உலகத்தின் ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் வந்து போற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தார். இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். அப்படியே நான் இஸ்ரேலுடைய ஒரு சில தகவல் பார்க்கணும், பட் எனக்கு அதை விட அர்ஜென்ட்டான தகவல் என்ன, நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை பார்க்கணும். அதற்காக நான் கடைசியாக தூக்கி போட்ட அந்த செய்தியை இப்போ நான் ஒரே ஒரு பங்களாதேஷ் செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் ரஷ்யா உக்ரைன் கிட்ட போயிடலாம். குறிப்பாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள். நம்மளுடைய இந்தியன் எம்பசி இருக்கு இல்லையா, இன்றைக்கி எம்பசி காலையிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷனுடைய கமிஷனரை வந்து வாப்பா கொஞ்சம் விசாரணைக்கு வாப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா கடந்த 2 நாட்களாக இந்தியாவை கடுமையாக வசைப்பாடி இந்தியா மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம், தீவிரவாதத்தை அனுப்ப போகிறோம், முழு இந்தியா பாதி இந்தியா எங்களுது, 7 சிஸ்டர் எங்களுதுன்ற மாதிரி பங்களாதேஷை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வசைப்பாடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வசைப்பாடுறாங்க. ஆனால் அங்கே ஆளுகின்ற அரசாங்கம் வந்து ஒரு கேள்வி கூட இன்ன வரைக்கும் கேட்கல, எதுவுமே கேட்கவே இல்லை. பட் இந்தியாவில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது நட்பின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். பட் யூனுஸ் அரசாங்கம் அவர் தான் தீவிரவாதத்தை தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு இருக்கிறார் இல்லையா, எதுவுமே கேட்கல. அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்போ மீதியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெளிப்படையாக போடுறாங்க, நாட் ஏ ஸ்லோகன், திஸ் இஸ் எ ஃபயர். இந்தியா வந்து குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள், அது எங்களுக்கான பகுதி இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த ஹேட் ஸ்பீச் எல்லாமே பயங்கரமாக வெளியிடுறாங்க. இந்த ஹேட் ஸ்பீச்சிலிருந்து இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கவும் முடியாது, அதை எடுக்கவும் மாட்டாங்க. அதனால் நம்ம எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அடித்து நொறுக்கியிருப்பாங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பட் அங்கே நம்மளுடைய இந்திய நபர்கள் எல்லாமே கொஞ்சம் சேஃப் இல்லாத கண்டிஷனாக உணர்கிறாங்க. மறுபடியும் பங்களாதேஷ் முதல்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்னும் ஒரு சில தகவல்லாம் வந்தது. இதுக்கு மிக முக்கியமாக பாகிஸ்தானோட உளவுத்துறை இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நம்ம அவ்வளோ டெப்த்தாக போக வேண்டாம், எது நடந்தாலும் எல்லாம் அவங்க தான் காரணம் நம்ம பொதுவாக சொல்கிறத விட, ஏன்னா ஒரு சில ஆதாரப்பூர்வமான ஒரு ப்ரூஃப் எதிர்பார்க்குறேன். அந்த ஆதாரங்கள் வந்ததன் அடிப்படையில் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். பட் இப்போதைக்கு பங்களாதேஷ் கொஞ்சம் ஓவராக ஆடுறாங்க, கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை, ரொம்ப ஓவராக ஆடுறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ நம்ம புடின் அவர்கள்கிட்ட போயிடலாம். குறிப்பாக புடின் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து அவங்களுடைய இராணுவத்தினுடைய செயல்பாடுகள், பட்ஜெட் ஒதுக்கிறது, அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்றதுக்கான அந்த இயர்லி சப்மிஷன் நடக்கும். அந்த இயர்லி சப்மிஷனில் வந்து கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கும் போது தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையாக வந்து வெளிப்படுத்தினார். அதில் குறிப்பாக ஒரு சில வார்த்தையை வந்து சொன்னார். ஐரோப்பானுடைய தலைவரில் பார்த்து லிட்டில் பிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். லிட்டில் பிக்ஸ் வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட சேர்ந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சாங்க, நம்ம நாடை வந்து கொலாப்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க, வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே முழுமையாக நம்ம நாட்டை சீர்குலைச்சி வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை புகுத்தணும்னு நினச்சாங்க. அது இல்லாமல் அவங்க நிறைய கெடுக்கணும்னு நினச்சாங்க. பட் நம்ம ரீகைன் ஆகிருக்கோம், அவங்க இழந்திருக்கிறாங்க.
நம்ம கண்டிப்பாக அதுக்கான ரிவெஞ்ச் வந்து எடுத்தே தீருவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து மறுபடியும் வராத அளவுக்கு வேரூன்றி என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ எல்லாத்தையும் கலைந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த நிகழ்வு வராதுன்னு நாங்கள் அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டோம். தொடர்ந்து ஐரோப்பா போன்ற ஃபாரின் ஸ்பான்சர்ஸ், அதாவது அவங்கள ஃபாரின் ஸ்பான்சர்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இராணுவத்தால் தான் பிடிச்சோன்ற ஒரு வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இராணுவத்தால் இது வரைக்கும் நாங்கள் பெரிய பகுதிகளை எங்கள் மக்களை காப்பதற்காக நாங்கள் பிடித்துள்ளோன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு, ஓர்சனிக் மிசைல்ஸ், மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் 2025 எண்டுக்குள்ளார செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அது வெஸ்டர்ன் நாடுகளுக்கு ஒரு பரிசாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஓர்சனிக் மிசைல்ஸ் நானும் எதிர்பார்க்குறேன், ஏதாவது ஒன்று போடுவாங்களான்னு பார்க்குறேன். எப்படி செயல்படுது, 4000 டிகிரி செல்சியஸ் வேறு உருகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆவலாக இருக்கிறேன். ஏதாவது ஒரு எம்டியான பகுதியில் போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, இல்லைன்னா சும்மா சொன்ன மாதிரியே ஆகிடும். ஏதாவது ஒரு பகுதியில் இஸ்ரேல் மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அந்த இருக்கிற மக்களை வெளியேற்றிட்டு ஏதாவது ஒரு செயல்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா சும்மா அது வெறும் வசனமாக சொன்ன மாதிரி இருக்கும்ன்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து அவங்க தான் உக்ரைன் வந்து இப்போ கிறிஸ்மஸ்க்கு எங்களுக்கு லீவ் வேணும்னு கேட்குறாங்க. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்ஏபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்ற மாதிரி எங்களுக்கு லீவ் வேணுன்றாங்க, செலிப்ரேஷன் போகணுன்றாங்க. ஆனால் சொல்கிற அவங்க இன்றைக்கி கூட ரஷ்யாவுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறு அடிச்சிட்டாங்க. நேற்று ரஷ்யாவுடைய நீர்மூழ்கி கப்பலை அடித்து முடித்து தும்சம் பண்ணிட்டோன்றாங்க. இன்றைக்கி மட்டும் 4 தாக்குதல், நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிறிஸ்மஸுக்கான எங்களுக்கு லீவ் வேணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணோம், நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கன்றலாம் தாண்டி இனி அடுத்த வருஷம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் ரோபோட்டையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது அவங்க ரஷ்யானுடைய இராணுவத்துக்குள்ளார ஃப்ரண்ட் லைனில் ரோபோட் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் அதற்கான கோல்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் ஆர்பிட் சிஸ்டம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்கிரேட் ஆஃப் ஆர்பிட் சிஸ்டம் அப்படின்னா மேபி அது சேட்டலைட் மூலயமா சொல்ல வராங்களா, இல்லை அவங்க அமெரிக்கா மாதிரி வேறு ஏதாவது அவங்க ஸ்பேஸ் டோம் மாதிரி வந்து உருவாக்கின கோல்டன் டோம் மாதிரி வந்து உருவாக்குறாங்க இல்லையா, அதன் கான்செப்டில் சொல்கிறாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரெடியாக இருக்கோம், அமெரிக்கா கிட்ட தெளிவாக சொல்லிட்டோம், அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் தயாராக ரெடினஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக போயிடும். ஐரோப்பாவும் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது, லிட்டில் பிக்ஸ் ஒத்துக்குவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரி, இங்கே ஐரோப்பா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது போதும், நம்ம அடுத்தவங்களை நம்பி இருந்தது போதும், இதுக்கப்புறம் நம்மளை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அது இவங்க இப்பயாவது ஒத்துக்கிட்டாங்களேன்றது தான். ஏன்னா இவங்க அமெரிக்காவை நம்பி இருக்கிறனால தான் அமெரிக்கா அவங்கள மதிக்கலை. அவங்க சொல்கிறது இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கூட ரஷ்யாவுடைய திருடப்பட்ட சொத்துக்களை இவங்களால முழுமையாக ஏன் திருட முடியல அப்படின்னா அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, இது நிலையற்ற தன்மையை உருவாக்கி விடணும்னு பெரிய ப்ரெஷர் கொடுக்கறனால தான் அவங்களால கொடுக்க முடியலன்றது இன்னொரு இன்றைக்கி நிறைய பத்திரிகைகளை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதனால் தேய்ப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி உர்சலா வான் டெர் லியான் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி நாங்கள் ஐரோப்பா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஓன் செக்யூரிட்டியை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் யார் ஜெர்மனுடைய சான்சலர் என்ன சொல்லிட்டாருன்னா, அட ஏங்க மேடம் நீங்கள் வேறு இல்லை, எங்கள் பசங்க இருக்காங்க, பசங்க சாதாரணலாம் கிடையாது, ட்ராயரை போட்டு உள்ள நுழைஞ்சாங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க, இல்லை எங்கள் ஜெர்மனுடைய ட்ரூப்பே போதும் ரஷ்யாவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் வேறு ரொம்ப வெறித்தனமாக பேசுகிறாரு. இவருக்கு என்ன திடீர்னு ஒரு வெறி வந்துடுதோ தெரியல. தலைவரே நீங்கள் கனவுன்னா கூட எழுப்பாடு நிஜம்தான்றாரு. எங்கள் ஜெர்மனி ஆளுங்களே போதும்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இத்தாலியினுடைய டெப்டி பிஎம் என்ன சொன்னார்னா, ஹிட்லர் அண்ட் நெப்போலியன் குட் நாட் டேக் மாஸ்கோ, அவங்களால வந்து மாஸ்கோவை எடுக்க முடியல, ஃபெயிலர் ஆனவங்க தான். இப்போ இருக்கிற மேக்ரனும் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இவங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு வந்துச்சா அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே அந்த கூட்டத்தில் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. யார்? இத்தாலியினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர். இவங்கெல்லாம் கூட்டத்தில் கத்துறவங்க, தனியாக போயிட்டு எனக்கு நேட்டோ நாடுகளுடைய சவால் வேண்டாம், நாங்கள் தனியாக நிற்கிறோம், ரஷ்யா ஒத்த பார்த்துக்கலான்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னா அதை நம்ம ஒத்துக்கலாம். யார்? நான் ஃப்ரான்ஸையும் சொல்கிறேன், இல்லை யூகேவும் சொல்கிறேன். அது யூகே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்ரினோமிஷன் சொல்லிட்டு யூகேயில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் கிளப்பு, அந்த கிளப்போட ஓனர் யாருன்னா ரஷ்யாவை சார்ந்தவர். அதை எத்தனை நாள் என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுட்பால் கிளப்போட மதிப்பு பார்த்தோன்னா 2.5 பில்லியன் வருது. அவருடைய சொத்தை விற்று நான் அப்போ உக்ரைனுக்கு கொடுக்க போகணும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்போ அந்த தனி என்ன எத்தனை நாள் கவர்மெண்ட் சொத்து தான் திருடக்கூடாது,
தனிநபரோட சொத்து திருடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் திருடி கொடுக்க போகிறேன்ற மாதிரி இப்போ அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதை தாண்டி தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளும் சரி, நேட்டோ நாடுகளும் சரி, கடந்த ஒரு 6 நாட்களாக வந்து யுத்த களத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க. எந்த நேரத்துலையும் நாங்கள் ரஷ்யாவுடன் யுத்தமிட தயாராக இருக்கிறோம், வீரர்களை தயாராக இருங்கன்ற மாதிரி அறிவிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது. ரஷ்யானுடைய ஜென்ரல் யார், அவங்க இராணுவ ஜென்ரல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல்மோஸ்ட் அவங்க ஒவ்வொரு நாடும் நேட்டோவில் 5% ஜிடிபியை உயர்த்துறதை பார்க்கும்போது 2030 தெரிந்தோ தெரியாமலோ நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவும் தாக்குதல் நடத்த போகிறது. அதாவது வி ஆர் நாட் த்ரெட்டனிங், நாங்கள் வந்து த்ரெட்டனிங் பண்ணல, அவங்க தான் எங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது 5% ஜிடிபியை உயர்த்தி எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க, நாங்களும் அதுக்கு தயார் தான். 2030 யார் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் நேட்டோ நாடுகள் ரஷ்யான்ற யுத்தம் வந்தே தீரும்னு சொல்கிறாரு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ இருக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாமே இருக்குன்றாங்க. அதை விட ஜெர்மனியினுடைய உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகீர் தகவல் சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் பகீராக இருக்கும், நம்மளுக்கு சிறப்பு செய்தியாக கூட இருக்கலாம். இங்கே ரஷ்யானுடைய 3,60,000 வீரர்கள், ஒருத்தர் கூட ஆப்ஷன்லாம் கிடையாது, உடம்பு சரியில்லை ஆப்ஷன் கூட கிடையாது, அத்தனை பேருமே எங்கே கிளம்பி போயிருக்கிறாங்க, பெலாரஸினுடைய எல்லை பகுதியில் இருக்காங்க. எந்த நேரத்திலையும் போலந்துக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி விட்டு ஐரோப்பாவை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, மூச்சு முட்டை பேசுகிறையே கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்ற மாதிரி தான். எத்தனை நாளைக்கு தான் அந்த கதையை கொடுப்பீங்க? போய் யூகே இன்டெலிஜென்ட்டை பாருங்கள், புலிகேசி டீம் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட வீரர்கள் இல்லாமல் தடுமாறி ஒருத்தர் இல்லாமல் பின்னங்கால் பெட அடிக்க ஓடி இன்றைக்கி ரஷ்யாக்கிட்ட 1,00,000 வீரர்கள் கூட இல்லைன்னு அவங்க யூகே இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. ஜெர்மனி இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 3,60,000 வீரர்கள் பெலாரஸ் எல்லை பகுதியில் ஒரு ரெடியாகிறாங்க, தலைவரே உள்ளே போட்டுமானா எத்தனை நாளைக்கு தான் அந்த கதையை சொல்லிட்டு இருப்பீங்கன்னு புரியல. இன்னும் அந்த கேட்குற கூட்டம் கேட்டு தான் இருக்குல்ல, அதுக்கு கைத்தட்டுற கூட்டம் கைத்தட்டிட்டு இருக்குல்ல. அதை விட உக்ரைனில் இருக்கக்கூடிய 75% மக்கள் வந்து டான்பாஸை விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த போரை நிறுத்தக்கூடாது, உடனடியாக தாக்கல் நடத்த வேண்டுன்றாங்க. அப்போ மீதி 25% யாருன்னு கேட்குறீங்களா? மீதி 25% நாட்டை விட்டு வெளியே போனவங்களாம். மீதி நாட்டில் இருக்கக்கூடிய 75% வந்து போர் நடத்தியே தீரணுன்றாங்களாம். அதுக்குள்ளே அங்கே சர்வே எடுத்துட்டாங்கன்னா ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. சரி, அங்கே இருக்கக்கூடிய தகவல் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஈரான் ரஷ்யா மிக முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே கையெழுத்தாயிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதியிலிருந்து அத்தனையுமே கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மாஸ்கோவில் மிகப்பெரிய ஒரு மீட் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, என்னெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு ரேர் அக்கேஷனாக பார்க்கலாம். இன்னொரு ரேர் அக்கேஷன் எனக்கு அசர்பைஜானுடைய பார்லிமெண்ட்டில் துருக்கியினுடைய ஆயுதங்களை உடனடியாக வாங்குவதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நார்மலாக அசர்பைஜான் கொஞ்சம் அங்கே இஸ்ரேலை சார்ந்திருக்கும், இஸ்ரேலையும் தாண்டி துருக்கியினுடைய ஆயுதங்கள் வாங்குறாங்க அப்படின்னா துருக்கி ஈரானை எதிர்ப்பதற்கு தயாராகி விட்டதா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஈரான் அப்படின்னதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக ஈரானில் மட்டும் ஒரு வினோத கிளைமேட்டை வந்து மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஒரு பக்கம் கடுமையான மழை பொழிவு உங்ககிட்ட காட்டியிருந்தேன் நான், மக்கள் சந்தோஷ கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், கடுமையான தண்ணீர் பஞ்சத்திலிருந்து விடுதலையாக இருக்காங்க ஒன்று. இன்னொரு பக்கம் கடுமையான பனி பொழிவு, ரொம்ப டார்க்காக, இது வரைக்கும் ஈரான் இந்த அளவுக்கு இருந்ததில்லைன்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹாமஸ் தீவு இருக்குல்ல, அந்த இடத்துல அப்படியே சிவப்பு கலரில் இந்த ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால, அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால சிவப்பு கலரில் கடல் நீர் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி 3 வினோத நிகழ்வுகள் முதல் முறையாக ஈரானுக்குள் வந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரேர் அக்கேஷன் தான் இது, எப்போவுமே இது மாதிரி நிகழ்ந்தது இல்லையா. ஒரு பக்கம் அப்படியே மிஸ்ட் மாதிரி பனிமலை, இன்னொரு பக்கம் நிஜமலை, இன்னொரு பக்கம் சிவப்பு மலை என்ற மாதிரி. அது சவுதி அரேபியாவிலையும் மிஸ்ட் இருந்தது, பட் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக மணாலி, எப்போவுமே மணாலி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பனி படர்ந்து மக்கள் அதுக்காகவே போவாங்க. பட் இந்த தடவை பாருங்கள், அவங்களே ஃபேக்காக உருவாக்கி சும்மா ஒரு ரவுண்டு கட்டி வச்சுருக்காங்களாம். இது முதல் முறைன்றாங்க. இதுவுமே இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் பார்த்ததே இல்லைன்றாங்க மணாலியில். எப்பவுமே அதுவும் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குமா மணாலியில். ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் சுத்தமாக இல்லைன்றாங்க. பெரிய ஷாக்காக அதிசயமாக பார்க்குறாங்க. ஆனால் ஈரானில் அந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவிலையும், குறிப்பாக தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரிலாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குளிர் எப்போவுமே இந்த மாதிரி இருந்ததில்லைன்றாங்க. அந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் பெரிய அளவுக்கு மாறி இருக்குன்றது ஒரு குறிப்பிட்ட தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அப்புறம் காசாவில் பெரிய அளவுக்கான மழை பொழிவுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. டென்ட்டெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்காக
உண்மை நிகழ்வு இது மாதிரி ஃபேக் வீடியோஸ் வெளியிட்டு மறைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஃபேக் வீடியோலாம் அந்த அம்மாவுக்கு கழுத்து பார்த்தோன்னா 180 டிகிரி திரும்பி இருக்கிற மாதிரிலாம் காட்டி நிறைய எங்களுக்கு பணம் கொடுங்க டென்ட் அமைக்கிறதுக்கிற மாதிரி தொடர்ந்து இது மாதிரி டொனேஷன் கேட்குறாங்க. கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க. கூடுதல் தகவல் பாதிப்பு இருக்கிறது. ஐநா கண்டிப்பாக வருத்தம் தெரிவித்திருக்கிறது. அங்கே UNRWA அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. இண்டிவிஜுவலாக காசாவுக்குள்ளார இனி ஃபண்டிங்கை கொடுக்காதீங்க அப்படின்றது கூடுதல் தகவல். நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இது மாதிரி ஃபேக் வீடியோ எடிட் பண்ணி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கி இஸ்ரேல் ஹெஸ்புல்லானுடைய டபாட்டின்ற பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய நெருங்கிய நபரோடு தொடரப்பட்டிருக்கிறாங்க. பட் லிஸ்ட்டு கொடுக்கல. ஆனால் அந்த வரைபடத்தில் பார்க்கும்போது தெரியுது, கடந்த டிசம்பர் 6 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல். மேலே வரைக்குமே தொடர்ந்து இவங்க ட்ரோன் தாக்குதலும் சரி மற்ற தாக்குதலும் சரி லெபனானுக்குள்ளார கொஞ்சம் கூட ரெஸ்டே விடாமல் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, இங்கே உள்ள வெஸ்ட் பேங்க்குள்ளாரையும் இஸ்ரேல் அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. காசாவுக்குள்ளார தாக்கல் நிறுத்தினாங்க. பட் மற்ற இடத்துல குறைவே இல்லாமல் தாக்கல் நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஐநா இந்த அமைதி பேச்சுவார்த்தை இதெல்லாம் காசாவுக்குள்ளே மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது, வேறு எங்கேயும் நிகழவில்லை. வீடியோட நிறைவு பகுதியில் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் அவரோட தங்கைகள் தொடர்ந்து அந்த ஜெயிலுக்கு வெளியே போராடிட்டு இருந்தாங்கல்ல. நேற்று நைட்டு 1 மணிக்கு திடீர்னு தண்ணி பீச்சு அடிக்கிறாங்களாம். அந்த தண்ணியில் கெமிக்கல் கலந்து அடிச்சிருக்காங்களாம். கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சான். அங்கே போராட்டங்களெல்லாம் விழுந்தடிச்சு ஓடி இருக்காங்க. ஸோ நாங்கள் ஹியூமன் ரைட்ஸுக்கிட்ட நாங்கள் போராட போகிறோம், இந்த மாதிரி கையெல்லாம் எரியிற அளவுக்கு இப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்களேன்ற மாதிரியான கண்டனங்கள் தெரிவித்திருக்காங்க. அதுக்கான பதிவுகள் தாய்லாந்து கம்போடியா தாய்லாந்து வீரர்கள் அடுத்தடுத்து முன்னேற்றத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பதிவாக வெளியிடுறாங்க. செல்ஃபி பாய்ஸுக்கு டஃப் கொடுக்குறாங்க. தாய்லாந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றம். உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒரு சில இந்து கோவில்கள் எங்கள் பக்கம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. கம்போடியானுடைய கேஷினோவாக இருக்கட்டும், அவங்க அங்கேருந்தான் எங்கள் ராக்கெட் தலைமையாகுனாங்க, அதையும் நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு. ஃபைனலாக ஒரு ஃபன்னான பதிவு ஒன்று பார்த்துடலாமா? இது இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இப்போ ரீசெண்டாக மொசாம்பிக் போனாங்க. மொசாம்பிக்கினுடைய பிரசிடென்ட் டேனியல் சாப்போ 204 சென்டிமீட்டர், அவர் மேடம் எவ்வளோ 163 சென்டிமீட்டர். இப்படி அண்ணாந்து பார்த்து பேசின இந்த பதிவு தான் இன்றைக்கி வைரலான பதிவாக சொல்ல முடியும். பெரிய அளவுக்கு வைரலான பதிவாக இருந்ததுன்றதிலும் கூடுதல் தகவலாக இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.